பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நீயே கடைக்கு வந்து பாரு உங்க அப்பா என்னெல்லாம் கூத்து அடிச்சிட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லவும், அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டியன் இருந்துட்டு நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா இருக்குப்பா, நீயே கடையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சரவணன் கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மயில் இருந்துட்டு, மாமா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், மயில் இருந்துட்டு வீட்டில் இருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரிப்பா உன் இஷ்டம் போல் இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மயிலும் நேராக கடைக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு, மயில் கடைக்கு வர்றது உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்கவும், தெரியுமாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே உங்கள் அப்பா கல்லாவில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அந்த நிலமையில பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ நம்ம கடைக்கு வந்திருக்க, சரி வந்து கல்லால் உட்காருவா, இப்போ தான் அதுக்கான மகாலட்சுமி அர்த்தமே கிடச்சிருக்கு, இனிமேல் தான் பணம் கொட்டன்னு கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கடையில் யாரும் இல்லாத போது, எதுக்குப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, கடையில் பணத்தை வேறு எடுத்துகிட்டு போயிருக்க, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்க, யாரை கேட்டு நீ இதில் கடையில் கை வைக்கிற, மாமா இதை கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிருக்காரு, நீ பண்ணுறது தப்பு, உனக்கு போனா போட்டுவேன்னு சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக அந்த வேலையை பாரு, இல்லைன்னா இப்போவே கடையை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.